என்ன சம்மருக்கு 1 மீட்டர்ல ஃப்ராக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு 1 மீட்டரில் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம டாரிஸ் வைப்ஸை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பாடியை பானிக்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக 4க்கு 4 பீஸ் எடுத்து அதை வந்து அடித்து திருப்பி மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக தைச்சி போட்டுடலாம். உங்ககிட்ட ப்ளவுஸு சாரீஸ் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை வந்து வேண்டான்னு எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பசங்களுக்கு போடலாம். இதில் காட்டன்னாக இருந்துச்சுன்னா இன்னமும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் இப்போ வெயில் காலத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இளநீர் குடிங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, தர்பூஸ் பழம் சாப்பிடுங்க. அந்த மாதிரி வெயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் வந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெயிலை தற்காலிகமாக நம்ம வந்து சமாளிச்சிடலாம். ஏன்னா வெயிலை பார்த்தீங்கன்னாலே வெளியே போகவே முடியறதில்லை. யாராக இருந்தாலும் அதுவும் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா மோர் நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 மணிக்கு மேலே வெளியே வாங்க. ஒரு 11லேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நல்ல உச்சி வெயில். அதை நம்ம எல்லாரும் வந்து பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக வயசான வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க. மோர் நிறைய எடுத்துக்கோங்க. நீராகாரமாக வந்து சாப்பிட்டு உங்களோட ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைச்சிடுறோம். இதுக்கு வந்து மேலேயும் அதே மாதிரி அட்டாச் பண்ணி தைச்சிட்டு மேலே படிமான ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி அங்கங்கே சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்து அதை வந்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இதை வந்து மடித்து இப்படி தைச்சிடலாம், இல்லை ஹெம்லைன் பண்ணி ஹெம்லைனும் பண்ணிக்கலாம். நீங்கள் தைச்சிடுறது வந்து பெஸ்ட்டு, ஏன்னா பிரிஞ்சு வராது. அதனால் நீங்கள் தைச்சிருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறதில்ல, ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வந்து விட போகிறோம், குழந்தைங்களுக்கு தானே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அந்த பாவாடை கீழே இருக்கிற பாட்டத்தை பாடிக்கு அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரில்லை வந்து கரெக்டாக வந்து யூக்கெலாம் 1 இன்ச்சாக வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு ஃப்ரில் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எப்படி இந்த பாடிக்கு வந்து அளவு எடுத்துக்கணும், இதுக்கு அளவே தேவை கிடையாதுங்க. பாடியோட மெஷர்மெண்ட்டு பசங்களோட மெஷர்மெண்ட் வந்து ஒரே அளவு தான். மேலே என்ன இருக்குதோ அதே தான் ஹிப்புக்கும் வந்துடும். பாட்டம் வந்து அதுலேருந்து 2 பங்காக எடுத்து இந்த ஃப்ரில்லுக்காக இதை தைச்சிக்கிறோம். அவ்வளோதான், அங்கே முடிச்சிட்டோம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு நான் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிடுறேன். நான் இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஃப்ராக் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸ்ஸே ஒரு 1/2 மணி நேரம் தான். நீங்கள் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாக்கா இந்த ஃப்ராக்கை வந்து நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. மேலும் இந்த ஃப்ராக்கை அழகு பத்துறதுக்கு நீங்கள் வந்து போ மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். கீப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.